ஆணிடம் கருமுட்டை, பெண்ணிடம் உயிரணு. திடுக்கிட வைக்கக்கூடிய இனப்பெருக்க முறை எங்கே செல்கிறது? அறிவியல் உலகம். இன் விட்ரோ கேம டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுட்பத்தை பயன்படுத்தி மனித தோல் செல்களை கரு முட்டைகள் மற்றும் விந்தணுக்களாக மாற்றும் ஒரு புதுவித டெக்னாலஜி விரைவில் சாத்தியமாகும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த முறையின் மூலமாக மனித உடலுக்கு வெளியே கருமுட்டைகள் மற்றும் விந்தணுக்களை உருவாக்க முடியும் அப்படின்னு கருதப்படுது. இந்த புதிய கோட்பாட்டில் ஆணின் தோலில் இருக்கக்கூடிய செல் கருமுட்டையாகவும் பெண்ணின் தோலில் இருக்கக்கூடிய செல் விந்தணுவாக மாறலாம். இதன் மூலமாக ஒரு குழந்தைக்கு பல மரபணு தொடர்பான பெற்றோர்கள் அல்லது ஒருவரை மட்டுமே கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். இருந்தாலும் சில விஞ்ஞானிகள் இந்த இன் விட்ரோ கேம டெக்னாலஜிஸ் நடைமுறைக்கு வர பல காலம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் மனித ஸ்டெம் செல்களில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய விஞ்ஞானிகள் ரொம்ப சீக்கிரமாகவே இதை உருவாக்கிவிட தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு வராங்க. புதிய பயோடெக்னாலஜி ஸ்டார்ட் அப்களும் இந்த தொழில்நுட்பத்தை வணிகமயமாக்க முயற்சி பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய விஷயமாக இருக்கு. இன் விட்ரோ கேம டெக்னாலஜிஸ் என்பது ப்ளூரிட் பெனோட் ஸ்டெம் செல்களோட தொடங்குது. இது மனித உடலில் பல்வேறு செல் வகைகளாக உருவாகக்கூடிய ஒரு வகையான செல். இந்த ஸ்டெம் செல்களை முட்டை அப்படி இல்லாட்டி விந்தணுவாக மாற்றுவதே இதன் நோக்கம். இந்த நுட்பங்கள் ஆரம்பகால கருவிலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்டெம் செல்களை கூட பயன்படுத்தலாம். ஆனால் விஞ்ஞானிகள் முதிர்ந்த செல்களை எவ்வாறு ப்ளூரிபோட்டமெண்ட் நிலைக்கு மாற்றுவது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய மனிதனுக்கு சொந்தமான முட்டை அல்லது விந்தணுக்களை உருவாக்கும் சாத்தியத்தை இது தருது. ஒரு மனித உடலிலிருந்து இதனை உருவாக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். இது தொடர்பாக விலங்குகளிடம் நடத்திய ஆய்வு வெற்றிகளை தந்திருக்கிறதாகவும் தகவலில் வெளியாகிருக்கு. கடந்த 2012ஆம் ஆண்டில் விஞ்ஞானிகள் முட்டைகளை பயன்படுத்தி எலிகளை உருவாக்கியிருக்காங்க. அவை எலியின் வால் மீது இருக்கக்கூடிய தோல் செல்களை கொண்டு உருவாக்கப்பட்டவை. மிக சமீபத்தில் ஒரே பாலினத்தவர் திருமணம் செய்தால் அவளிடமிருந்தே தோள்களிலிருந்து பெறப்பட்ட செல்களை பயன்படுத்தி கருமுட்டை மற்றும் விந்தணுக்களை உருவாக்கி அவங்களது குழந்தையாகவே வளர்க்கலாம் அப்படிங்கிறாங்க. முதல்ல இனப்பெருக்கத்தை எளிதாக்க இந்த நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் விஞ்ஞானிகள் ஆண் எலிகளில் இருக்கக்கூடிய தோல் செல்களை முட்டைகளாக மாற்றியதுக்கப்புறம் 2 மரபணு தந்தைகளுடன் குட்டிகளை உருவாக்கினாங்க. அதே போல் 2 மரபணு தாய்மார்களை கொண்ட குட்டிகளுடன் உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது 2 தாய்மாரிடமிருந்து பாதி முட்டைகள், 2 தந்தையிடமிருந்து பாதி விந்தணுக்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் மனித கேமெட்களை, அதாவது மனித இனத்தில் தோலிலிருந்து பெறப்பட்ட விந்தணு மற்றும் கருமுட்டை ஆகிய 2 செல்களையும் இணைக்கும் செயலை உருவாக்க விஞ்ஞானிகள் இன்னும் இந்த நுட்பங்களை மாற்றியமைக்க முடியல. தொழில்நுட்பம் இன்னும் ஆரம்ப நிலையிலே இருப்பதால் சர்வதேச சட்ட மற்றும் ஒழுங்குமுறை அமைப்புகள் தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியல. எடுத்துக்காட்டாக 2023 புதுப்பிக்கப்பட்ட தேசிய உடல் நலம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுடைய இனப்பெருக்க வழிகாட்டுதல் இந்த விட்ரோ பெறப்பட்ட கேமெட்களுக்கான குறிப்பிட்ட வழிகாட்டுதலை கொண்டிருக்கலை அப்படின்னு சொல்லப்பட்டது. இன் விட்ரோ கேமோ டெக்னாலஜிஸ் மனிதர்களுக்கு சாத்தியமானதாக இருந்தால் இந்த வழிகாட்டுதல்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிட வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த தொழில்நுட்பத்தில் 3 மனித தனித்துவமான மருத்துவ பயன்பாடுகள் இருக்கு. முதலாவதாக இன் விட்ரோ கேமோ டெக்னாலஜிஸ் IVF-இனுடைய அதை சீராக்க முடியும், அதாவது கருத்தரித்தலை சீராக்க முடியும். செயற்கை கருத்தரிப்பில் இப்போ இருக்கக்கூடிய முட்டையை மீட்டெடுப்பதில் மீண்டும் ஹார்மோன் ஊசிகள், ஒரு சிறிய அறுவை சிகிச்சை மற்றும் கருப்பைகளை அதிகமாக தூண்டும் ஆபத்து அடங்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த இன்விட்ரோ கேம டெக்னாலஜிஸினுடைய இந்த சிக்கல்களை அகற்றும். ஏன்னா தோள்களில் இருக்கக்கூடிய செல்களில் இருந்தே இவை உருவாக்கப்படுது. ரெண்டாவதாக இந்த தொழில்நுட்பம் சில வகையான மருத்துவ மலட்டுத்தன்மை ஏற்படுவதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டாக கருப்பைகள் செயல்படாமல் அல்லது ஆரம்பகால மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு முட்டைகளை உருவாக்க இது பயன்படுத்தப்படலான்றாங்க. மூன்றாவதாக ஒரே பாலின தம்பதிகள் 2 பெற்றோருக்கும் மரபணு ரீதியான தொடர்புடைய குழந்தையை பெற இந்த தொழில்நுட்பம் அனுமதிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது.
இன் விட்ரோ கேம டெக்னாலஜிஸ் எதிர்கால குழந்தையின் சட்டப்பூர்வ பெற்றோர் யார் என்ற கேள்வியும் எடுப்பது. வாடகை தாய், முட்டை தானம் மற்றும் விந்தணு தானம் மூலம் உருவாக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கூட பல சட்ட சிக்கல்களை உருவாக்குவதை நம்மால் காண முடியுது. அதனால் இதன் மூலம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வ அணுகுமுறைகளும் சட்டப்பூர்வ அனுகூலங்கள் வேண்டும். அறிவியல் தொழில்நுட்பம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? ஏற்கனவே டிஜிட்டல் தொழில்நுட்பமே நம்முடைய மரபு, கலாச்சாரம், பாரம்பரியம் அப்படின்னு எல்லாத்தையுமே தவிடு பொடி ஆக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் சாதிய கட்டுமானத்தை தகர்க்கும் நல்ல விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறது. இனி தனிமனித வாழ்க்கை என்பது ஆணும் பெண்ணும் இணைந்து வாழும் வாழ்க்கை தான் என்பதையே அறிவியல் எதிர்காலத்தில் கேள்விக்குறியாக்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் இப்போ எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு.